என்னோட பட்ஜெட் 14 lakhs. நான் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி போலாமா ஆர் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியோட பேஸ் வேரியன்ட் போலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம கூட மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவோட பேஸ் வேரியன்ட், அதாவது சிக்மா வேரியன்ட் தான் இருக்கு. இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.41 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு காம்பாக்ட் எஸ்யூவிலேருந்து ஒரு மெட்சிஸ் எஸ்யூவிக்கு நம்ம இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அப்கிரேட் ஆகலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SM மாருதி நெக்ஸாக்கு ஒரு பெரிய ஷோட்டர் கொடுத்துக்கலாம். நீங்களும் மாருதி சுசுகியில் ஏதாவது கார் புக் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த சிக்மா வேரியன்ட் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தான் இருந்தது. ஆல்ரெடி நம்ம இந்த சிக்மா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது வந்து 2025 அப்டேட் ஆன சிக்மா வேரியன்ட். ஸோ ஸ்டில் இந்த கார் வந்துட்டு அதே வேல்யூ ஃபார் மணி கோஷன்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எதுக்கு நம்ம போய் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மிட்சைஸ் எஸ்யூவியாக போயிடலாம், ஏன்னா வண்டியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், அண்ட் உள்ளே உட்காரவங்களுக்கும் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை பார்த்து தான் நம்ம இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் காரை வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த வேரியண்ட்டை பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அண்ட் ஆல்சோ எல்இடி டிஆர்லுமே இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தோம்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. க்ரோம் ஃபினிஷ் வந்துருது அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸ் பிளாக்ல கிரில் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஒரு சின்ன ஒரு கேமரா வரும், அது 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக தான். இது தவிர வேறு எந்த ஒரு சேஞ்சுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது சிக்மா வேரியண்ட்டாக இருந்தாலுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் மாருதி சுசுகி வாரி தெரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட்டை வச்சுலாம் இது வந்து சிக்மா வேரியண்ட்டாக டெல்டா வேரியண்ட்டாக ஒரு ஜெட்டா ஆல்ஃபா அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ண முடியாது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த வேரியண்ட்டுக்குமே அது வந்துடுது. சைடில் இருந்து பார்க்குறப்போ இங்கே மேஜராக சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் ஓஆர் வீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பாடி கலர்டு கிடையாது. பட் ஆனால் எல்இடி இண்டிகேட்டர் ஸ்டில் அவங்க வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் சேஞ்ச் ஆகுது, ஒரு மேட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்வஸ்ட் சென்சர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. சைடில் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 215/60 or 17 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் அலாய் வீல் போட்டிங்கன்னா ஒரு வீல் கேப் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கும். அலாய் வீல் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டாப் அண்ட் லுக்கே வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த டோர் ஹேண்டிலுக்கு ஒரு க்ரோம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் தான், வேறு எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் சைடில் ஓரேஞ்ச் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேல்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு வராது, ஆனால் ஷார்பின் ஆண்டனா இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. பாடி கிளாடிங் சேம் காரை சுற்றி ரன் ஆகுது. நம்ம ரீசெண்டாக தான் ஜெட்டா வேரியண்ட்டோட ரிவ்யூமே பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே பார்த்தோம்னா சேம் இதே மாதிரி பாடி கிளாடிங் கொடுத்துருந்தாங்க, இதுலேயுமே அதே மாதிரி பாடி கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் 4.3 மீட்டர்ஸ், 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ், நல்ல ஒரு லாங்கான வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் காம்பாக்ட் எஸ்யூவி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கார்லையுமே கிடைக்காது, எக்ஸப்ட் மஹிந்திரா XUV 3XO. ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு 2600 mm ஆஃப் வீல் பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த வீல் பேஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். 210 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்தியன் ரோட்ஸ்க்குலாம் ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்கும். அண்ட் பாடி லைனுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. A பில்லர், B பில்லர், C பில்லர் எல்லாமே பாடி கலர்லேயே தான் வருது, அதில் சேஞ்ச்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரியர் ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ இந்த பேஸ் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் டிஃபாகர் வந்துருது, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பாயிலருமே சின்னதாக இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லாம் நீங்கள் பெருசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பிகாஸ் கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து இதுக்கு மேலே என்ன வேணும், லுக் வந்துட்டு இதை வச்சே மேட்ச் ஆயிரும். அடிஷ்னலாக கேமரா மட்டும் உங்களுக்கு ரியரில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரியர்லையுமே ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் சேம் தான், 373 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துருது. அண்ட் ஸ்டாண்டர்டாகவே இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் கேப்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் அந்த வீல் கேப்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா கிடையாது, அவங்களே அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேயுமே ஃப்ளாட்டான பூட் வந்துடுது, ரெண்டு சைட்லேயும் சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் இருக்காது, வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஜெட்டா வேரியண்ட்டில் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதுலேயுமே அவங்க வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு பார்சல் ட்ரே கிடைக்காது, பட் ஆனால் 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் வித் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட இது வந்துட்டு வந்துடுது. ரியரில் கேபின் லேம்ப்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு அவங்க கொடுக்கல. ஸோ பூட் ஸ்பேஸ் அடிக்குவேட் அப்படின்னே சொல்லலாம். மாருதி சுசுகி கார் ஹெவியாக இருக்குது, பிகாஸ் இது குளோபல் C பிளாட்ஃபார்மோட மகிமை தான். இது 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். மைலேஜ் 12 to 14 கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 16 வரைக்கும் நீங்கள் ஹைவேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிகாஸ் இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இங்கேயுமே பார்த்தோம்னா
பேசஞ்சருக்குமே ரெக்வஸ்ட் சென்சர் வந்துருது. பட் இந்த பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஆடாக இருக்குது. நீங்கள் க்ரோம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரியர் வீல்லையுமே இந்த காரில் டிஸ்க் வந்துருது. பேஸ் வேரியண்ட்லேருந்தே 4 வீல் டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது மாருதி சுசுகியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்டன் மாருதி ஒரு சின்ன அந்த ஸ்பேர் வீல்லாம் எடுக்கிற மாதிரி விஷயம் பண்ணாலுமே இந்த மாதிரி 4 வீல் டிஸ்க் பிரேக்லாம் அவங்க வந்துட்டு கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக மாருதி சுசுகியை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இன்ஜின், ஸோ இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், 103 bhp 139 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 4 சிலிண்டர் இன்ஜின் தான் இது. நல்ல ரிஃபைண்டாக இருக்கும், டிரைவபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மைலேஜ் வந்துட்டு டீசெண்டாக கொடுக்கும். ஒரு ஸ்பிரிட்டடான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த இன்ஜின் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தேவையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இன்ஜின் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட்டும் நல்ல ஹெவியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரியார் சீட்ஸை மட்டும் சும்மா அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் ஆம்ரெஸ்ட்டுமே இந்த பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸுமே வந்துடுது. சார்ஜிங் சாக்கெட்ஸ் மட்டும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக்ரூம், நீரும், ஹெட்ரூம் எல்லாமே நல்லா தாராளமாக தான் இருக்கும். ஸோ நான் குயிக்காக உங்களுக்கு உட்காந்து கூட காமிச்சிட்றேன். எஸ், இன்கிரஸ் ரொம்ப ஈஸி தான். நல்ல லெக்ரூம் இருக்குது, நல்ல நீரும் கொடுத்துருக்காங்க. அண்டர்தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் பர்சனலி நான் வந்துட்டு டொயோட்டாவோட ஹைரைடரில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சேம் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில். ஸோ எனக்கு ரியரில் உட்காந்துட்டு போனப்போ என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். இந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஹைவேஸில் போகிறப்போ ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது, அட் த சேம் டைம் ரியர் சீட் பேசஞ்சராக ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக வச்சிருக்குது. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்ட் கார் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாராவை கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் டோர் பேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் ஒரு லெதர் ஃபினிஷ் வரும். இந்த ஸ்விட்ச் கேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்ட்லுமே ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்லாம் கண்டினியூ ஆகுது. பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. ஸ்பீக்கர்ஸ்லாம் இதில் கிடையாது, பட் வேணா நீங்கள் அங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் வந்துருது. ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ எஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. அதை சுற்றி ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பவர் விண்டோஸ் அண்ட் டிரைவருக்கு மட்டும் ஆட்டோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ரெண்டுமே வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் சைல்ட் லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓஆர் இம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம், பட் ஆனால் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அந்த ஃபீச்சரை இப்போ வந்துட்டு தூக்கிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இதில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து டிரைவருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கிடைக்காது. ஸோ அது நீங்கள் வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போலாம் அது நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. டெட் பெடலுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் போயிட்டு பார்ப்போம். ஆடியோ சிஸ்டம் வராது. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாங்கான ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டனுமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தீங்கன்னா டில்ட் as well as டெலஸ்கோபிக் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. எனக்கு பர்சனலி இது பிடிக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் கீழே ஃபியூல் மீட்டர் வந்துருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டன் மூலிமா தான் டாகிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி வந்துடுது. அது கிலோமீட்டர் பர் லிட்டர் தான். டிரைவிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டாப்பில் சேவான ஃபியூலுக்கான அந்த லெவல் அண்ட் இது டைம், ஜிஃபோர்ஸ் மீட்டர், பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன், பிரேக், அதுக்கான கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்துடுது. இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமில் அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இன்ஃபோஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மாருதி சுசுகி லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் தான். க்ரோம் சரௌண்டிங்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் கியர் லீவருமே ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துது. இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. பேஸ் வேரியண்ட்டில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும் தான் இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். டேஷ்போர்ட் சேம் தான். பிளாக் அண்ட் ஒரு பல்ப் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாக் கலர், இந்த இடத்துல ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ இது சாஃப்ட் டச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, சாஃப்ட் டச் இல்லை, இது ஒரு பிளாஸ்டிக் தான். இதுக்கு கீழேயுமே ஒரு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் சேம் அதே க்ளோ பாக்ஸ் தான், டீசெண்டான சைஸில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவரோட டோர் பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், மோஸ்ட்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இது டாப் எண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். மேனுவலான ஹேண்ட் பிரேக் அண்ட் டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. இது லெதர் ராப்டு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது.
ஸோ இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 14.39 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த கிராண்ட் விட்டாராவோட சிக்மா வேரியன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரோட சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ 6 airbags, ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பாக்ட் எஸ்யூவிக்கு பதிலாக மிட்சைஸ் எஸ்யூவி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்மா வேரியன்ட் எடுத்து நான் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். லைக் அலாய் வீல்ஸ், டோர் ஹேண்டிலுக்கு க்ரோம் அண்ட் இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி நான் அடிஷ்னலாக எல்லாம் ஆட் பண்ணிக்க ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சிக்மா வேரியன்ட் வந்துட்டு கண்டிப்பாக போகலாம். ஸோ என்னோட கெஸிங் படி நீங்கள் ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், கிட்டத்தட்ட நீங்கள் அந்த டாப் அண்ட் லுக்குக்கு இந்த காரை கொண்டு வந்துடலாம். என்ன ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லீனியராக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்காது, ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. லீனியரான ஒரு பார்ட் டெலிவரி வந்துட்டு இந்த இன்ஜின் கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது காம்பாக்ட் எஸ்யூவிக்கு பதிலாக நீங்கள் இந்த மிட்சைஸ் எஸ்யூவி தாராளமாக போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதாங்க இந்த மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா சிக்மா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த சிக்மா வேரியன்ட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.